அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் ஆண்டவரே, ஆத்ம தாகத்தை தீர்க்க முடியாத பாரங்கள் எல்லாம் கர்த்தாவே மாற்றும்படியாக இந்த வல்லமை இறங்கு, நம்முடைய கிருபை கடந்து வரட்டும். ஊராபால சந்தரிபாலம் இயேசுவே, பாரம் வேதனை கட்டுகளுக்கு சொல்லக்கூடிய இல்லை வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு இளைப்பாதல் உண்டாகும்படியாக வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், மகிமையின் அக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஊராபாபா சபதி கவரமா வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்தெந்த காலத்தில் இளைப்பாறுதல் தேவையோ, எந்தெந்த காலத்தில் சமாதானம் தேவையோ, யாராருக்கு சுகம் தேவையோ கர்த்தாவே உடைய வல்லமையின் பிரசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து கர்த்தாவே ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய இந்த வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய வருத்தப்பட்டு பாரசமந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் உடைய கிருபை 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 ஒரு மகன்களை மகன்களை கடந்து வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே, உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். உடைய பிள்ளைகளை நீ கர்த்தாவே தொட்டு வல்லமை பிரசன்னத்தினாலே அப்பா இப்பொழுதும் உடைய வாழ்க்கையில ஆத்தும தாகம் கர்த்தாவே தீரும்படியான அற்புதத்தை செய்யும் அப்பா. கற்பங்களுக்கு அடுத்த கர்த்தாவே பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்துருவை கடிதலைத்தாய். இந்த சரீரத்திலே கத்தாவை பலவீனங்களை கொண்டு வந்து உடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த கிரியில் இப்பொழுது அகற்றப்படுவதால் வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் கத்தாவை. இந்த மகிமையின் பிரசன்னம் கத்தாவை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கி கத்தாவை பரிபூர்ண சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தர் கத்தாவே நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வந்து கத்தாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கத்தானே சுகத்தை கொடுத்து கத்தாவே நீர் ஆசீர்வதித்தாண்டு நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் கற்பங்களுக்கு எடுத்த எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையோட சரிது பார்த்து செய்கிறது தான். No more place for your devil. Get out in the name of Jesus. கத்தாவே உடைய வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கத்தா பூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கத்தாவே பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசுடைய கிரியில் அழிக்கப்பட்டு போட்டு கத்தாவே வல்லமை 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 இறங்கட்டும். நான் பிசாசு கட்டிலும் அப்போ பில்லு சூனிதிலும் நான் அநேகத்தில் கட்டப்பட்டு அடிக்கடிக்கு நான் அமாவாசை கிருத்திக்கான உடம்பு சிக்காயிடுவேன். எழுந்துக்க முடியாது, என்னால் எழுந்துக்க முடியாமல் அடித்து போட்ட மாதிரி ஆகிடும். ஜெபம் பண்ணா அந்த பிசாசு வந்து எதிரில் நிற்கும். அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் கடந்து போன பேர் நல்லா எழுந்துக்குவேன். திருப்பி மறு மாதம் எனக்கு அதே மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்கு நான் செவ்வாய்க்கிழமை அமாவாசை ஜெபத்தில் பௌர்ணமிக்கு வந்த பேர் தேவன் எனக்கு அதனுடைய சுபாவமும் அந்த இதுவும் என் இடத்துல காணாதபடிக்கு எனக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் கட்டளிட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் பழைய நிலைமையில இருந்து நான் வெளியே வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் எனக்கு எவ்வளோ அற்புதமோ அடையாளமாக என்னை தாங்கினவர் எழுந்தினவர் சுமந்துவராக என்னை காக்கிறவர் உண்மையுள்ளவர்னு சொல்லி அவர் நாமத்தை நான் உழைத்துக்கிறேன். எல்லாருடைய சத்துரு கட்டுகளிலிருந்து என்னை விடுவித்ததுக்காக கூட நன்றி செலுத்தி சபையாரும் மூப்பர்களுக்காக எனக்காக ஜெபித்து வரதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை மையமாய் கொண்டு நான் ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே இப்பொழுதும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் விசுவாசத்தையும் அந்த விசுவாசம் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது. யோபு 19:25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எப்ப சொல்றார் தெரியுமா? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில he lost everything. தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். தன்னுடைய மனைவியை தவிர தன்னுடைய சொத்து, சுகம், பிள்ளைகள், ஆஸ்தி எல்லாவற்றையும் அவர் இழந்து தன்னுடைய சரீரத்தின் சுகத்தை இழந்து அவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால் தன்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களாய் போய்விட்டது. பிள்ளைகளை எல்லாம் அந்த நாளில் அவர் இழந்து போயிட்டு ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் குமாரத்திலும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவை மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களும் பட்டைக்கரைக்கினால் வெட்டி போடப்பட்டார்கள். நான் ஒரு மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி
விழுந்து ஆடுகளை வேலையாட்களை சுட்டெரித்து போட்டது, நான் ஒரு மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன். இப்படி ஒவ்வொரு காரியமா சொல்லி சொல்லி கடைசியில எல்லாமே போச்சு யோபுவே அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நம்பிக்கையில சந்தோஷமா சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமா, he lost everything. அவனுடைய பிள்ளைகள், சொத்து, ஆடு மாடு, வீடு எல்லாவற்றையும் இழந்த நிலையில, தன் சரீரத்தினுடைய சுகத்தை இழந்த நிலையில அவன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கையில சந்தோஷமா சொல்றான், நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, நம்பிக்கையில சந்தோஷத்தோட நாம் கர்த்தரிடத்துல அனுபவித்த அந்த அனுபவங்களை வைத்து நாம் சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நான் சந்தோஷமா இப்பொழுது இருக்கிறேன், நிச்சயமாய் அவர் எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. சாரி. அதே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்பிக்கையில சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் யோபனுடைய வாழ்க்கையை பார்த்து சொல், எல்லாம் போன பின்பும் அவனுடைய வாழ்க்கையில இந்த நம்பிக்கையில சந்தோஷமா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி அறிந்திருக்கிறதுனாலே, அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று அறிந்திருக்கிறதுனாலே அவன் சொல்லக்கூடிய காரியம், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அதனால நான் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், அந்த நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த உலகத்துல, எந்த நாட்டில இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், அல்லது என்னை போல இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல வனாந்திரத்துல இருந்தாலும், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமான காரியம், ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் கடந்த நாளிலே நான் பிரசங்கம் பண்ணினேன் என்னுடைய ஆலயத்துல, 105ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு அழகான காரியத்தை கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். கானான் தேசத்தை கர்த்தர் அந்த யோசுவாவை கொண்டு பங்கிடும்படியாக சொன்னார். அந்த கானான் தேசத்தை பங்கிடும் போது நதிக்கு இப்புறத்துல 2.5 கோத்திரத்திற்கும் நதிக்கு அப்புறத்துல 9.5 கோத்திரத்திற்கும் என்று சொல்லி பங்கிட்டு கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் 1000 தலைமுறைக்கென்று உண்டது. இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னது ஆபிரகாமோடு நின்று விடவில்லை. ஆபிரகாமுக்கு அடுத்து அது ஈசாக்கு கடந்து போனது, ஈசாக்கு அடுத்து யாக்கோபு கடந்து போனது, யாக்கோபுக்கு அப்புறம் அது யாருக்கெல்லாம் அந்த 12 கோத்திரத்துள்ள மக்களுக்கும் கடந்து போனது. அந்த கடந்து போன ஆசீர்வாதம் 1000 தலைமுறை என்று சொல்லும் போது நான் சொன்னேன், கானான் தேசத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளை ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையில இந்த வசனமானது என்னை ரொம்ப டச் பண்ணது. அது சங்கீதம் 105 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 1000 தலைமுறைக்கென்று, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும், ஆபிரகாமோடே பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார், என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும், அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும், இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உனக்கு தருவேன் என்று சொன்ன, அப்ப 1000 தலைமுறையில என் தலைமுறையும் வந்திருக்கலாம் அல்லவா? அல்லேலூயா. இன்னும் வரக்கூடிய தலைமுறை 1000 தலைமுறை என்றது ஒரு இன்ஃபினிட்டி, அதாவது ஒரு அளவுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். 1000 தலைமுறை அப்படின்றத ஒரு கணக்கு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. 1000 தலைமுறைக்கென்று அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். எனவே நான் சொன்னேன், அந்த 1000 தலைமுறையில என்னுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல விசுவாசித்து நான் அவரை பின்பற்றி வந்ததுனாலே எனக்கும் அந்த கானான் தேசத்தினுடைய பங்கு உண்டு என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஜனங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இட்ஸ் வெரி மார்வலஸ். அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் காலையில அதை மறுபடியும் வாசிக்கும் போது நான் அழுதேன். ஆண்டவரே, இவ்வளவு நாள் எனக்கு இந்த காரியத்தை மறைத்து வைத்திருந்தீரே. அந்த கானான் தேசம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, எனக்கும் சொந்தம். அல்லேலூயா. அவர் ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுத்தது, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது, அந்த காரியத்துல நீ நடந்து இந்த தேசத்தை நடந்து திரி, நீ நடந்து திரி, இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னவர், வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மலை போல பெருகுவேன்னு சொன்ன அந்த தேவன், அது வானத்தின் நட்சத்திரங்கள் போல கடற்கரை மலை போல அந்த சந்ததி பெருகினதுல
ஆபிரகாமை போல விசுவாசத்திலே நாம் கர்த்தரை பற்றி கொண்டதனாலே புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலராகிய நமக்கும் அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் சொந்தம். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். இந்த வார்த்தைகளை நாம் பிடித்து வாசிக்கும் போது அந்த உயிருள்ள வார்த்தைகள் நமக்குள்ள அப்படிப்பட்ட உயிர் மீட்சியை கொண்டு வர வேண்டும். அதனாலதான் நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல விக்கிரக ஆராதனை பண்ணி இருக்கலாம். பல காரியங்களை நம்ம அறியாதபடி ஆபிரகாமை போல செய்து கொண்டு, ஆபிரகாமை குறித்து பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட நதிக்கு அப்புறத்திலே அவர் வேறே தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். they were worshiping other god. அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்தவரை பின்பற்றும்படியாக அவர்கள் கடந்து வர ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களாகி விட்டார்கள். கர்த்தர் என் தெய்வம், நான் அவருடைய ஜனங்களாக இருக்கிறேன் சொல்லி அந்த நிலைக்குள்ளாய் கடந்து வந்து விட்டார்கள். எனவேதான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்திற்கு அந்த ஆபிரகாமை பாத்திரவானாக மாற்றினார். அதன் நிமித்தமாய் நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. எனவே நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க, விட்டுறக்கூடாது. அதை நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. நமக்கு உரிய அந்த காணியாட்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பரம காணாலிலும் நமக்கு இடம் நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. எனவே நம்முடைய நம்பிக்கையானது எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரிகிறது என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது நம்முடைய உள்ளான சரீரத்திலும் நம்முடைய மனதிலும் தோன்றக்கூடிய நினைவுகள், அதனுடைய தோற்றங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தைக்கு நான் சொந்தக்காரன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு என் பிள்ளைகளுக்கும் சொந்தமானது. எனவே கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, ஆபிரகாம் மூலமா எனக்கும் உண்டு. ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது, அது நமக்கும் சொந்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. லோத்துவும் ஆபிரகாமும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தோடு இருந்தார்கள். அதே போல நாமும் இருக்க முடியாது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் அப்படி நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிற மக்களுக்கு அதை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்கேன், அடுத்ததாக சொல்லக்கூடிய சங்கீதம் 23:1 சொல்லுகிறது. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்ததாக அவன் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கையிலே அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அந்த தாவீது ஏன் சொல்லுகிறான்னு சொன்னால், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனாய் இருந்தான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவன் சொல்லுகிறான், அவன் போய், நான் என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு முறை ஒரு கரடியும் வந்து என்னுடைய ஆடுகளிலே ஒன்றை கொண்டு போனது, நான் திரும்ப போய் அதை அடித்து நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தாவீது அங்கே அந்த சவுல் ராஜாவுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம். 34ஆம் வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல மேய்ப்பனாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி அந்த ஆடுகளை மேய்த்தான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவன் அப்படியே அந்த ஆடுகளை மேய்த்த விதத்தை பார்த்து அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் தேவனாகிய கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரும் என்னை அப்படித்தான் ஒரு ஆடை மேய்க்கிறது போலதான் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறதுனாலே அவருடைய ஆட்டு மந்தையில இருக்கக்கூடிய என்னையும் அவர் போஷிப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் அவன் சந்தோஷமா சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா நம்பிக்கையில சந்தோஷத்தோடு நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு
தேவனுடைய வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். லாபானுடைய வீட்டுக்கு அவன் தாய் அனுப்பி வைக்கிறாள். அப்பொழுது போகும்போது அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. லாபானுடைய குமாரத்தி லேயாலும் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அவன் கேட்கிறான், லாபான் சுகமா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சுகமா இருக்கிறாரு, அவருடைய வீட்டுல எல்லாம் சுகமா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் லாபானுடைய ஆடு தான், அதோ வருகிறாளே அவள் லாபானுடைய குமாரத்தி தான் அப்படின்னு சொன்னோன்னே அவளை கட்டி பிடித்து அழுகிறான். அழுத உடனே அவன் சொல்றாங்க, ஒன்னு இந்த ஆடுகள் எல்லாம் இப்பயே மடக்கி இங்க வச்சிருக்கிறீங்க. அவன் சொல்றாங்க, ஆடு எல்லாம் மேய்ச்சாச்சு, இப்ப ஆடுகளுக்கு தண்ணி காட்ட வேண்டும், எல்லா ஆடும் கூடி வந்த பின்புதான் நாங்க தண்ணி காட்டணும் அப்படின்னு. எப்பா இப்ப தண்ணி காட்டினா இன்னும் கொஞ்ச நேரம் ஆடை மேய்க்கலாமே என்று சொல்லி அவன் சொல்லக்கூடிய காரியத்தை ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 29 ஆதியாகமம் 29 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்தபின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். அப்ப அந்த இடத்துல அவன் யாக்கோபும் பின்னாடி ஒரு மேய்ப்பனாக அந்த லாபானுடைய வீட்டுல வேலை செய்கிறான். அவன் அந்த ஆடுகளை எப்படி மேய்க்க வேண்டும் என்று சொல்லி அறிந்திருந்தான் அந்த யாக்கோபு. இப்பொழுது தண்ணீர் காட்டி மறுபடியும் கொஞ்சம் நேரம் மேய விடலாமே, இன்னும் கொஞ்சம் மேய்ந்தால் ஆடுகள் புஷ்டியும் பசுமையா இருக்குமே என்று சொல்லக்கூடிய காரியத்தை அறிந்து அவன் ஆடுகளை மேய்க்கிற ஒருவனாய் காணப்பட்ட அவனுக்கு அந்த காரியம் நன்றாக தெரிந்தது. எனவே நம்முடைய தேவனாகி கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறதுனால நம்ம எப்பொழுது புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரணையிலே கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்கே போனால் புல் இருக்கும், எங்கே போனால் தண்ணி இருக்கும், அமர்ந்த தண்ணீர் இருக்கும் என்று சொல்லி ஆடுகள் கலங்கின தண்ணியை குடிக்காதான். ஆடுகள் எப்பொழுதுமே தெளிந்த தண்ணீரை தான் குடிக்குமா. எனவே கலங்கி போன இல்லை, அது தெளிந்த நீரை குடிக்கும்படியா நடத்தி கொண்டு போகிற தேவன். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். எசேக்கியேல் 34:11-14 வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் 34:11 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் அந்தாரமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை கனத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். போதுமா? எப்படி மேய்ப்பாராம்? நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பார். அப்ப எப்படியெல்லாம் அவர் கொண்டு வந்து அந்த புல்லுள்ள இடங்களை தேடி தண்ணீரை தேடி அப்படியாய் அவர் மேய்க்கிறதே, அவர் நடத்துகிற தேவன் என்பதை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படி நடத்தினவர் என்பதை அறிந்து அங்கே சொல்லப்பட்டிருக்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்படி நடத்துகிற தேவன். அப்ப அந்த கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்துல எப்படி இருக்கணும்? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். நம்பிக்கையில சந்தோஷமா, நிச்சயமா எனக்கும் ஒரு நல்ல மேய்ச்சல் உண்டு என் வாழ்க்கையில, எனக்கும் ஒரு புல்லுள்ள இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் மேய்ப்பார், என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவர் நிச்சயமாய் நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையில சந்தோஷமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காய் உயிரை கொடுத்து உயிர் தெழுந்தவர், அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். நான் அவரை நம்பி இருக்கிறேன். அன்பு சகோதரனே சகோதரியே, நீ ஒருவேளை கர்த்தரை அறியாத மக்களா இந்த இடத்துக்கு வரீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார், ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்க சாட்சி சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த நிலையிலே நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறது உங்களுக்கு சால சிறந்தது. என்று சொன்னால் நீங்க அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் விலகினீங்கன்னா மறுபடியும் உங்களை அவிசுவாசத்துக்குள்ளே பிசாசு கொண்டு போய் உங்க வாழ்க்கையில மறுபடியும் வேதனை கொண்டு, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இயேசு சாமிகிட்டையும் போனோம், அவர் எங்களுக்கு ஒன்றும் செய்யலன்னு சொல்லுவீங்க நீங்க. அதனால என்றைக்கு இயேசு நல்லவர்னு சொல்லி அறிந்து கொண்டோமோ அன்றைக்கு அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அவர் நல்லவர் என்று ருசித்து பார்த்த பின்பாக அவரை விட்டு we should not take another
பேக்வேர்ட் ஸ்டெப், இன்னும் ஒரு ஃபார்வேர்ட் ஸ்டெப். இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு மீட்டிங் போனால் 2 மீட்டிங் போகணும். அப்படி சொல்லக்கூடிய காரியத்தில் வரும்போது தான் யூ கேன் see so much of blessing in your life. எனவே நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, அந்த நம்பிக்கையை விட்டு விடாமல் இருங்க, நம்பிக்கையிலிருந்து விலகாமல் இருங்க. மறுபடியும் நீங்கள் பின்வாங்கி மறுபடியும் இங்கே கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பாகவும் பழைய காரியங்களில் போயின்னு சொன்னால் நானும் அதுக்கு பொறுப்பு கிடையாது, என் இயேசுசாமியும் பொறுப்பு கிடையாது. ஒருவரை நாங்கள் உங்களுக்கு காண்பித்து விட்டாச்சு, who is my God, யார் அவர் என்பதை உங்களுக்கு விளங்க பண்ணியாச்சு. அதுக்கு பண்பு நீங்கள் என்ன பண்ணணும், அவரை நீங்கள் பிடிச்சுக்கணும், நீங்களாகவே அவரை பற்றிக்கொள்ள வேண்டும், நீங்களாகவே வீட்டில் ஜெபம் பண்ணணும். இயேசுவே என்னை என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவே என் கணவனை பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி இயேசுவே 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 நீங்கள் இந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த மாதத்தில் நீர் எங்களை சொல்லியிருக்கிற கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் செழித்தே ஆக வேண்டும். எவ்வளவு வறட்சி இருந்தாலும் சரி, மழை இல்லாமல் இருந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, நீர் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே செழிக்க பண்ணுகிற தேவனாக இருப்ப காசோத்தம். நீர் அப்படியாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வதிக்கும் மகா வறட்சியான காலத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல எங்களை வைக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கத்த மேல் நம்பிக்கை வைத்து உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன வறுமையோ, என்ன வறட்சியோ, என்ன பிசாசு போராட்டமோ, என்ன பில்லிசூனிய கட்டுகளோ இயேசுவின் நாமத்தில் கழுகுகள் வல்லமை இறங்கட்டுப்படும். எல்லா அந்தகார பிசாசின் கிரியில் இந்த குடும்பங்களை போன்னு சொல்லி கழுகுகிறாங்க. சரீரத்தில் இருக்க வியாதிகள், விக்கிரங்கள், அந்தகார சக்தியில் கட்டுகள் அறுக்கப்படுவதால் வல்லமை இறங்கட்டு இப்பொழுது கத்தாவே. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நீர் சிருஷ்டிகராகி நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேங்க தாவே. பிசாசு எந்த சரீரத்தில் எந்த அவயவத்தை கெடுத்து வைத்திருக்கிறானோ அதை கர்த்தர் இன்றைக்கு சீராக்கி வீராக வல்லமை இறங்கி கத்தாவை பூத்து செய்ய முடியாது ஜெபிக்கிறேங்க தாவே. உம்முடைய கத்தா மகிமை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிப்படுத்து. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படி கத்தாவே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் சொல்லி கத்தாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு நன்மை செய்தவர், இன்னும் தொடர்ந்து நன்மை செய்வா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கத்தா அந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், ஒவ்வொரு குடும்பமும் சுகித்திருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது கிருபை செய்கிறார்கள். கர்த்தருடைய குடும்பத்தின் தேவைகளையும், வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும், ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவைகளையும், உலக வாழ்க்கையின் தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதமா என்றைக்கும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவிய தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் நம் ஒருவரோடும் கர்த்தராகிய ஆராதிக்க அத்தனை பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன்.